தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில். இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறது இப்பதான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும். பெரியார் அவர்கள் அன்றே சொன்னாரு, கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேகா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து. எப்படிங்க லாஜிக் இல்லாம இருக்கும்? இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேக்காலேருந்து சமீபத்தில் விளங்கின சிஸ்டர் வைஷ்ணவி அவங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க தாவேக்கா தலைவர் மேலே. என்னென்னா வந்து இழிவாக பேசுகிறாங்க, கட்சியில் இருக்கிறவங்க இதாக பேசுகிறாங்க, ரொம்ப என்னை டிகிரேட் பண்ணுறாங்க, ரொம்ப பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் தலைவர் ஒரு அறிக்கை விடணும் அப்படின்றத தாண்டி ஒரு கட்சியில் இருக்கோம், ஒரு புது கட்சி தொடங்கி இருக்குது, எந்தவித பாதிப்பும் எந்தவித அவமானமும் நம்ம கட்சிக்கோ தலைமைக்கோ தலைவருக்கோ வரக்கூடாதுன்றது பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவங்க இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை கொஞ்சம் முடிக்க பார்க்கணும். ஏன்னா பெண்கள் வந்துட்டு அரசியலுக்கு வருவது என்பது எல்லாருமே இப்போ வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. அவங்கள இழிவுபடுத்துறதுனால ஜனநாயக அரசியலில் பெண்கள் உள்ளே வர்றதுக்கு ரொம்ப குறைவாயிடும். அதை நீங்கள் பண்ணக்கூடாது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அரசியலில் இப்போவும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏற்கனவே இருந்தவங்க இப்போ பயணிச்சுருக்கிறவங்க குறிப்பாக சொல்லணும்னா அஞ்சலி அம்மாள், அதுக்கப்புறம் வந்து மம்தா பானர்ஜி மேம், அதுக்கப்புறம் கனிமொழி மேம், ஜெயலலிதா மேம், இந்த மாதிரி நிறைய அந்த மாயாவதி மேம், இவங்களாம் இன்னும் பயணிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் இது பண்ணுறதுனால பெண்களுடைய இது வந்து அரசியலில் ரொம்ப குறைஞ்சிரும். அது நல்லதுக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். சம உரிமைன்னும் போது அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது, பேசுகிறாங்க. அதனால் மறுபடியும் கடைசியாக நான் சொல்லிக்கிறது, ஒரு கட்சியில் இருக்கோம், ஒரு பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னால், இல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு தொண்டனாக இருக்கோம் அப்படின்னா கூட கட்சிக்கும் தலைமைக்கும் தலைவருக்கும் என்றைக்குமே தலைவலியாக நம்ம இருந்துவிடக்கூடாது. இதுதான் என்னுடைய கடைசி பாயிண்ட்டு. மறுபடியும் சிஎம் அவர்கள் விரைவில் குணமாய் வரணும்னு என்னுடைய வேண்டுதல். தேங்க்யூ. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.